டெல்லி சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு பிரதமர் மோடி மாணவர்களுடன் மரத்தடியில் அமர்ந்து கலந்துரையாடினார். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். रिजल्ट खराब हो जाएगा तो मेरी सरकार की इज्जत खराब हो जाएगी, इसलिए बड़ा बेईमानी का काम होता है। मैंने सुना है ये दिल्ली में 9वीं कक्षा के बाद बच्चों को आगे जाने ही नहीं देते। जो बच्चे गारंटी है पास होंगे उन्हीं को जाने दें। क्यों? क्योंकि उनका இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். பிரதமர் மோடி மாணவர்களோடு நடத்திய கலந்துரையாடல் பற்றிய விவரங்கள் என்ன? மாணவர்கள் என்னென்ன கேள்விகளை பிரதமரிடம் முன்வைத்தார்கள்? விவரங்கள். வணக்கம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சுமார் 40 மணி நேரம் மட்டுமே இருக்கிறது. இன்று மாலையோடு பிரச்சாரம் நிறைவடைய இருப்பதால் அனைத்து கட்சிகளும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பிரதமர் மோடி ஒரு நூதன பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறார். அதாவது மரத்தடியில் அமர்ந்து கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்களோடு கலந்துரையாடும் ஒரு நூதன பிரச்சாரத்தை தற்போது பிரதமர் மோடி முன்னெடுத்திருக்கிறார். அதில் ஆம் ஆத்மி அரசில் நிலவக்கூடிய கல்வியில் நிலவக்கூடிய அந்த பிரச்சனைகள் குறித்து மாணவர்களோடு கலந்துரையாடி வருகிறார். மாணவர்களிடம் பேசும்போது பிரதமர் என்ன தெரிவிக்கிறார் என்றால், 9ஆம் வகுப்புக்கு பிறகு அடுத்த வகுப்பு, அதாவது 10ஆம் வகுப்புக்கு செல்வதற்கு ஆம் ஆத்மி அரசு மாணவர்களுக்கு அனுமதி வழங்குவதில்லை என்று நான் கேள்விப்பட்டேன். ஏனென்றால் யாரெல்லாம் 10ஆம் வகுப்பில் நிச்சயம் தேர்ச்சி அடைவார்களோ அவர்கள் மட்டும்தான் அடுத்த வகுப்புகளுக்கு செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் ஒருவேளை மாணவர்கள் 10ஆம் வகுப்பில் தோல்வி அடைந்து விட்டால் அது ஆம் ஆத்மி அரசினுடைய இமேஜ் வந்து பாழ்பட்டு விடும் என்பதற்காக இது போன்று செய்வதாகவும் இது முற்றிலும் அநியாயமானது என பிரதமர் மோடி மாணவர்களும் தெரிவித்தார். அதற்கு மாணவர்களும் ஆம், நீங்கள் சொல்வது உண்மைதான் என்று அவர்கள் தலையசைப்பதை பார்க்க முடிகின்றது. அரசியலை காட்டிலும் கல்விதான் பிரதானமாக இருக்க வேண்டும் எனவும் ஆம் ஆத்மி அரசினுடைய இமேஜை உயர்த்தி கொள்வதற்காக மாணவர்களின் எதிர்காலமும் வாழ்க்கையும் பாழ்படுத்தப்படுவதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டி தற்போது மாணவர்களிடம் பேசி வருகிறார். மரத்தடியில் அமர்ந்து சகஜமாக மாணவர்களோடு உரையாடி வரக்கூடிய பிரதமரின் இந்த நூதன பிரச்சாரம் பெரிதும் கவனம் பெற்றிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.